வணக்கம். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பது எந்த யுகத்தில் எத்தனையாவது ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த யுகத்துக்கு மொத்தம் எத்தனை வருஷம் அப்படிங்கிறத பற்றிய ஒரு தெளிவு எல்லாருக்கும் இருக்கணும் இல்லையா, தெரிஞ்சு கொள்ளணும் இல்லையா. நாம் இப்போ இருக்கக்கூடியது கலியுகம் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். கலியுகம் நடந்து கொண்டிருக்குது. மொத்தம் 4 யுகத்தில் 4வது யுகம் தான் இந்த கலியுகம். அந்த கலியுகம் 4,32,000 வருஷங்க. மொத்தம் கலியுகம் 4,32,000 வருஷங்களை கொண்டது. அதில் இப்போ கிட்டத்தட்ட 5,125 வருஷங்க தான் முடிஞ்சிருக்குது. அப்போ நிறைய வருஷங்கள் போக வேண்டியிருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ மற்ற யுகங்கள்லாம் என்ன, இந்த யுகங்களில் மக்களினுடைய தன்மை எப்படி இருந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும். முதல் யுகம் கிருத யுகம் அப்படிங்கிறது. கிருத யுகம், அந்த கிருத யுகம்ங்கிறது 17,28,000 வருஷம் இருந்திருக்குது. 17,28,000 வருடம். இந்த வருடங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதுக்காக தான் இதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. 17,28,000 வருடம் அந்த கிருத யுகம் நடந்திருக்கிறது. கிருத யுகத்தில் மக்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா 100% அறநெறி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். தர்மநெறி பெறலாமல் 100% மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பிறன் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள், பிறன் மனை நோக்க மாட்டார்கள், தெய்வ பக்தியுடையவர்களாக இருப்பார்கள், தெய்வ நிந்தனை செய்ய மாட்டார்கள், எல்லா உயிரினங்களுக்கும் அன்பு செய் கொண்டு வாழ்வார்கள். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் என்று வாழ்ந்திருப்பார்கள். 100% நல்லவர்கள். அதனால தெய்வங்கள் கூட அவர்களிடம் நேரடியாக பேசும். 100% மனதில் எந்த விதமான அழுக்குகளும் இல்லாமல் இருந்ததுனால தெய்வங்களே அவர்களுடன் சர்வசாதாரணமாக உரையாடக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது. இது கிருத யுகத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு. 17,28,000 வருஷம் இப்படி இருந்திருக்காங்க. 100% நல்ல மக்கள், அறநெறி தவறாதவங்க. அடுத்த யுகம் அந்த 17,28,000 வருஷம் முடிஞ்சவுடனே திரேதா யுகம் ஒன்று ஆரம்பிக்குது. இந்த 17,28,000 .75 வச்சு பெருக்குனீங்கன்னா, அதனுடைய 3/4 பங்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா 12,96,000 வருடம் இந்த திரேதா யுகம் நடந்திருக்கிறது. பார்த்துருங்க. கிருத யுகத்தில் மக்கள் 100% அறநெறி உடையவராக இருக்கிறார்கள். அவருடைய உயரம் சராசரி 9 அடி இருந்திருக்குது. இந்த உயரத்திற்கும் அந்த வாழ்வியல் தன்மைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. திரேதா யுகத்தில் 3/4 பங்கு நல்லவங்க, 1/4 பங்கு அறநெறி தவறியவர்கள், 3/4 பங்கு அறநெறியோடு வாழ்பவர்கள் அந்த மொத்த மக்களில். அப்போ அந்த 17,28,000 3/4 பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை 0.75 வச்சு பெருக்குனீங்கன்னா இந்த 12,96,000 வருடம் வந்துடும். ஏன்னா 75% மக்கள் அறநெறி உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். 25% மக்கள் 25% மக்கள் அறநெறியை பின்பற்றாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது திரேதா யுகம். இதில் சராசரியாக 8 அடி உயரம் மனுஷன் இருந்திருக்கிறான். அந்த உயரமும் குறைஞ்சிட்டே வருது அறநெறி குறைய. போன யுகத்தில் கிருத யுகத்தில் மக்கள் தர்ம சிந்தனையோடு இருந்ததுனால, அறநெறியோடு இருந்ததுனால தெய்வங்களே நேரடியாக தோன்றியிருக்கிறது. இந்த திரேதா யுகத்தில் தெய்வம் அவதாரமாக தோன்றியிருக்கிறது. ராமாவதாரம் தோன்றியது இந்த யுகம்தான். நேரடியாக தோன்ற முடியாதுன்னு சொல்லி மனிதர்களாக அவதரித்தார் ராமர். அது திரேதா யுகம். 12,96,000 ஆண்டுகள்
இருக்கக்கூடிய மக்களில் 3/4% பேர் அறநெறி உடையவர்களாகவும் 25% 25% மக்கள் அறநெறி தவறிகளாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய உயரம் சராசரியாக 8 அடி இருந்திருக்கிறது. 25% மக்கள் அறநெறி தவறிகளாக இருக்கிறதுனால தான் தெய்வம் நேரடியாக போன யுகத்தில் பேசின தெய்வம் இந்த இதில் அவதாரமாக அவதரித்திருக்கிறது. கிருத யுகம் திரேதா யுகம் வரைக்கும் வந்துட்டோம். அடுத்து துவாபர யுகம். துவாபர யுகம் அதில் அரைப்பங்கு அறநெறி உடையவர்களாகவும் அரைப்பங்கு அறநெறி தவறிகளாகவும் இருந்திருக்காங்க. அரைப்பங்குன்னா என்ன? இந்த 17,28,000 இருக்கு பாருங்க, முதல்ல உள்ள கிருத யுகம் ஆண்டுகள், அதை 0.5 வச்சு பெருக்குனீங்கன்னா 8,64,000 வரும். அப்போ மொத்த மக்கள் தொகையில் 50% மக்கள் தர்மத்தை உடையவர்களாகவும் 50% மக்கள் தர்மத்தை பின்பற்றாதவர்களும் இருந்திருக்கிறார்கள். அது துவாபர யுகம் என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய ஆண்டுகள் 8,64,000. மக்கள் சராசரியாக 7 அடி உயரமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதில் தான் கிருஷ்ணன் அவதரித்திருக்கிறார். கிருஷ்ணாவதாரம் அந்த அவதார யுகத்தில் தான் நடந்திருக்கிறது, துவாபர யுகத்தில் நடந்திருக்கிறது. 100 பேர் மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 பேர் தர்மசீலனா இருப்பான், 50 பேர் தர்மம் தவறியவனா இருப்பான். அது துவாபர யுகத்தில். திரேதா யுகத்தில் 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 75 பேர் தர்ம நெறிப்படி இருந்திருப்பான், 25 பேர் தர்ம நெறி தவறியதாக இருந்திருப்பான். முதல் கிருத யுகத்தில் 100 பேர் எடுத்தீங்கன்னா சாம்பிளிங் 100 பேருமே அறநெறி உடையவர்களாக இருந்திருப்பாங்க. குறைஞ்சிக்கிட்டே வருது. அடுத்தது கடைசி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யுகம் கலியுகம். அது ஒரு 17,28,000 ஆண்டு கிருத யுகம் முடிஞ்சிருச்சு. 12,96,000 வருடம் திரேதா யுகம் முடிஞ்சிருச்சு. 8,64,000 வருஷம் துவாபர யுகம் முடிஞ்சிருச்சு. இப்போ கலியுகம் 4,32,000 வருஷம். இதில் 25% கால்பங்கு தான் அறநெறி உடையவர்களாக இருப்பார்கள். கால்பங்கு அறநெறி உடையவர்கள், 3/4 பங்கு அறநெறி தவறியவர்கள். இப்போ முதல்ல கிருதயுகத்தினுடைய ஆண்டுகள் இருக்கு பாருங்க, 17,28,000. அதில் கால்பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4,32,000 வரும். இந்த 17,28,000 0.25 வச்சு பெருக்குனீங்கன்னா இந்த 4,32,000 வருங்க. இப்போ 25% மக்கள் தான் அறநெறி உடையவர்கள், 75% மக்கள் அறநெறி தவறியவர்கள் இந்த கலியுகத்தில். இப்போ நாம் இந்த கலியுகத்தில் இருக்கிறோம். கலியுகத்தில் சராசரி உயரம் 6 அடி. முதல் யுகத்தில் கிருத யுகத்தில் மனிதனுடைய சராசரி உயரம் 9 அடியாக இருந்தது, 100% நல்லவளாக இருந்தாங்க. திரேதா யுகத்தில் அது 8 அடியாக இருந்தது. துவாபர யுகத்தில் 7 அடியாக இருந்தது. இப்போ கலியுகத்தில் சராசரி உயரம் 6 அடியாக இருக்கிறது சராசரி. இந்த 4,32,000 வருஷத்துல இப்போ 5,125 வருஷம் நம்ம முடிச்சிருக்கிறோம். இன்னும் மீதி வருடங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது. எந்த யுகத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் என்று அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். தெரிந்து கொள்ளணும்ல, எந்த யுகத்தில் எங்கே இருக்கிறோம், ஒவ்வொரு யுகமும் இப்படிப்பட்ட தன்மையுடைய மக்கள்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 யுகங்களும் முடிந்து விட்டது என்றால் இந்த ஒரு சதுர யுகம் முடிந்தது என்று அர்த்தம். பழையபடி சிவபெருமான் தான் ஒரு காலம் தனிச்சுடராய் நிற்கும், தான் ஒரு காலம் சண்ட மாருதமாய் நிற்கும், தான் ஒரு காலம் தன் மலையாய் நிற்கும், தான் ஒரு காலம் தன் மாயனும் ஆமே. இந்த 4,32,000 வருஷத்தில் 5,125 வருஷம் நாம் முடிச்சிருக்கிறோம் இல்லையா? இதை போல நம்ம 4,32,000 வருடத்தை நிறைவு செய்யும் பொழுது இந்த யுகம் நிறைவு பெறுகிறது. 4 யுகம் சேர்ந்த ஒரு சதுர யுகமும் நிறைவு பெறுகிறது. அடுத்த சதுர யுகத்துக்கு அது போய்விடும்.
அப்போ அதைத்தான் பிரளய காலம்ங்கிறோம். தானொரு காலம் தனிச்சுடராய் நிற்கும், நெருப்பாய் பாதி இதை சம்ஹாரம் செய்வார். தானொரு காலம் சண்ட மாருதமாய் நிற்கும், சூறைக்காற்றாக கொஞ்சத்தை சம்ஹாரம் செய்வார். தானொரு காலம் தன் மலையாய் நிற்கும், பெருமலையாக பொழிய வைத்து அதை பாதி சம்ஹாரம் செய்வார். தானொரு காலம் தன் மாயனுமாமே, அதில் யாரையாவது சில பேரை காப்பாற்ற வேண்டும் சில காலம் என்று நினைத்தால் காப்பாற்றுவார். ஆக இந்த யுகங்கள் முடியும் போது பிரளய காலத்தை இப்படித்தான் தோற்றுவிப்பான். பிரளய காலத்தை தோற்றுவித்து உலகத்தை புதிதாக இந்த 4 யுகங்களும் முடிந்தவுடன் அடுத்த யுகம் ஆரம்பிக்கும். இந்த 4 யுகமும் சேர்ந்தது ஒரு சதுர யுகம் அல்லது மகா யுகம் என்று பெயர். புரிஞ்சு போச்சா? மகா யுகம் அல்லது சதுர யுகம் என்று பெயர். 12 மகா யுகங்களை இதே மாதிரி கொண்டது ஒரு மன்வந்தரம். 14 மன்வந்தரங்களை கொண்டது ஒரு கல்பம். இதே போல 30 கல்பங்கள் உள்ளன. நாம் இப்ப 2வது கல்பத்தில் தான் உள்ளோம். இதுதான் கால அளவீட்டு முறை. நாம் பெரிதாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டியதில்லை. நாம் இப்பொழுது கலியுகத்தில் 4,32,000 வருடம் உள்ள கலியுகத்தில் 5,125 வருஷத்தை தான் நிறைவு செஞ்சிருக்கோம். மீதி வருஷங்கள் போக போகத்தான் இந்த கலியுகம் நிறைவடையும். கலியுகம் நிறைவடைந்தவுடன் இந்த 4 சதுரயுகமும் நிறைவடைந்து அதிர்த்த சதுரயுகம் ஆரம்பிக்கும். பிறகு 4 சதுரயுகமும் சேர்ந்தது மன்வந்தரங்கள்லாம் சேர்ந்தது கல்பம். அப்படிங்கிறதெல்லாம் அப்படி கணக்கு போய்கொண்டே இருக்கும். இதான் கால அளவீட்டு முறையில் நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை கொஞ்சம் சொல்கிறேன். வேறு தலைப்புகளில் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த கால அளவீட்டு முறை அனைவரும் தெரிந்து கொள்வது அவசியம் என்பதற்காக இந்த பதிவை இன்று போட்டிருக்கிறேன். அனைவருக்கும் இந்த பதிவு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். எல்லாரும் இதை கேட்டு பயனடையுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்கள், அறியாதவர்களுக்கெல்லாம் அறியத்தாருங்கள் என்று சொல்லி இந்த உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.